2026 தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இவருடைய இந்த முதல்வர் கனவு நினைவானது அப்படின்றது இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு நாளில் நடந்த ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு சிறிய முயற்சி அப்படின்றது கிடையாது. இவர் பார்த்திங்க அப்படின்னா இளைய தளபதியாக இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய விஜய் ரசிகர் மன்றத்தை தளபதி மக்கள் இயக்கமாக மாற்றி பல நலத்திட்ட பணிகளை செஞ்சு படிப்படியாக முன்னேறி அதை முன்னாடியே ஒரு திட்டமிட்டு ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான துவக்கத்தை இவர் கொண்டு வந்து மக்கள்கிட்ட தன்னுடைய கொள்கைகள் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி அவர் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கார். அதுவும் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் சில கூட்டணிகளோட உருவாகிற ஒரு முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்குது இல்லைங்களா. இப்போது நம்ம மற்ற கட்சிகளே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது திரு எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்று பல நலத்திட்டங்கள், இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவிரி உபரிநீரை 100 ஏரி நிரப்பக்கூடிய திட்டம், அப்புறம் மகளிருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த இருசக்கர வாகனம் வழங்கல் மானியங்கள், அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு வழங்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையை உயர்த்தி கொடுத்தது, பெண்களுக்கு திருமண உதவித்தொகை செய்தது, இது மாதிரி பல திட்டங்களை சரியாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. அம்மா கொடுத்துட்டு இருந்த அந்த மடிக்கணினி திட்டம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு வந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் இடையமைக்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிற செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களுடைய கொள்கைகளும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பது போன்ற இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் அரசு தொழிலாக மாற்றுறது, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வி, இந்த மாதிரியான பல்வேறு கொள்கைகளை முன்வைத்தும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் அவங்க அந்த கட்சிகளை சார்ந்து வாக்களிக்காமல் அதையெல்லாம் தாண்டி தளபதி அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அது அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையுடைய ஒரு அளப்பரிய நம்பிக்கையும் தாண்டி ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பல வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்காகவே பார்த்திங்க அப்படின்னா அவங்கள 50,000லேருந்து 1,00,000 2,00,000 மாதிரினா பல செலவுகள் செய்து விமானம் ஏறி கடந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ சிக்கல்களை தாண்டி அவங்க வாக்களித்து இந்த வெற்றியை பெற வச்சுருக்காங்க.